சென்னை கோட்டர்புரத்தில் அரங்கேறிய இரட்டை கொலையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்கக்கூடிய நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக எமது செய்தியாளர் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். சென்னை கோட்டூர்புரத்தில் இரட்டை கொலை சம்பவம் நிகழ்ந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை கோட்டூர்புரம் சித்ரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவர் கோட்டூர்புரம் ரவுடி. அதே போல இவரது நண்பர் சுரேஷ் என்பவர் காஞ்சிபுரம் ரவுடி. இரண்டு பேருமே நேற்று கோட்டூர்புரம் நாகவல்லி அம்மன் கோவில் அருகில் மது போதையில் இருந்திருக்கிறார். அப்போது அடையாளம் தெரியாத கும்பல் இருசக்கர வாகனத்தில் வந்து இரண்டு பேரையும் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதில் இரண்டு பேருமே இறந்து போனார்கள். இது தொடர்பாக இரண்டு பேருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சவக்கரங்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கோட்டூர்புரம் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர் காவல்துறை ஆணையர் ஹரிகிரண் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே பகுதியை சேர்ந்த சுக்கு காப்பி சுரேஷ் என்பவர் தான் இந்த கொலை சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டதாக போலீசார் சந்தேகித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.